ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை நான் அறிய வேண்ட இறைவா, நீயே என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்கின்றேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி யான் உரைக்கும் வார்த்தையன்று. நான் யார், எனக்கென ஒரு ஞான உணர்வேது நாட்டீர். சிவம் என் ஊன் நாடி நில்லா ஒழி. அனைத்து சன்மார்க்க அன்பர்களுக்கும், மெய்யுணர்வாளர்களுக்கும், சான்றோர் பெருமக்களுக்கும், பாரதி நகர் பொதுமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். இங்கு வந்தவன சில வார்த்தைகளை என் காதில் விழும்படி பெருமானார் செய்தார். இது பெருமானாருடைய செயல்தான். எந்த செயலாக இருந்தாலும் பெருமானாருடைய ஆணை இல்லாமல் நடைபெறாது. சில வார்த்தைகள்லாம் வந்து விழுந்தது, பெருமானார் கொடுக்கிற அலாரம் அது. அம்மா, இங்க பாரதி நகர்ல உங்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்கம்மா, எதிர்பாராம நீங்களே வந்து பேசும்படி அமைந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. இதெல்லாம் பெருமானார் பேசுவதற்கு முன்பு அலாரம் கொடுக்கிறார். இப்படி எதிர்பார்ப்போட உட்கார்ந்து இருக்காங்க. இந்த எல்லா புகழும் பெருமானாரையே சாரும். எய்தவன் இருக்க அம்பை ஏதாவது சொல்ல முடியுமா? இயக்குபவன் அவர். சாதாரண கருவி. இவர் எந்த கருவியை எடுத்தாலும், ராமன் எந்த பானத்தை எடுத்தாலும் அந்த பானம் ராமபானம் தான். பெருமானார் யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர் பெருமானாராக சிறக்க முடியும். அதனால பெருமானாருடைய கருவி இது. இந்த கருவியை எது யாரும் என்னமே சொல்ல முடியாது. ஒரு நல்ல சிற்பி அவனிடத்தில் இருக்கின்ற ஒளி நல்ல சிலையைத்தான் செதுக்கும். அந்த சிற்பியோட தான் புகழணுமே தவிர ஒளிய புகழ்ந்து என்ன பிரயோஜனம்? சிற்பி பெருமானார். அதனால் எல்லா புகழும் பெருமானாருக்கு. அதே போன்று அடிகளார், சதீஷ் அடிகளார் ஐயா அவங்க இந்த சேனலை உருவாக்கவில்லை என்றால் ஏது புகழ்? எவ்வளவு பெரிய கருவியாக அவரை பயன்படுத்தி கொண்டார் பெருமானார். எவ்வளவு பெரிய சன்மார்க்க எழுச்சி, புரட்சி, சன்மார்க்க எழுச்சியை உருவாக்குறார்கள். இப்ப நிறைய பேர் நம்ம ஒரு நியூஸ் சேனல் பார்த்தாலும் சரி, ஒரு பேப்பர் படிச்சாலும் சரி, சில சமயங்கள் நமக்குள்ள தோணும், இந்த உலகம் அழிஞ்சிட்டா நல்லா இருக்குமோன்னு ஒரு நாள் நமக்கு வரும் தோணுது. என்னைக்காவது ஒரு நாள். ஏன்னா நல்ல செய்தி நம்மால் பார்க்க முடியவில்லை. 21ஆம் நூற்றாண்டு எங்கே சென்று கொண்டிருக்கிறதுனே தெரியல. உலகம் எங்கும் அழிவு, உலகம் எங்கும் தீமை அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். உலக வெப்பமயமாதல், அதை தடுக்க நடவடிக்கை. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், அதற்கு நடவடிக்கை. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். இயற்கை பேரழிவு, அதற்கு எதிரான நடவடிக்கைகள். கல்வியில கட்டணம் அதிகரிக்கிறாங்க, கல்வியை வியாபாரமாக்குறாங்க, அதற்கு எதிரான நடவடிக்கைகள். எதுல பார்த்தாலும் கலப்படம், உண்ணும் உணவில் கலப்படம்.
நம்பி சாப்பிடுறோம், பார்த்தா அது எவ்வளவு மோசமான பொருளா இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி செய்தி, எங்க பார்த்தாலும் விபத்து. ஒரு நல்ல செய்தியை பார்க்க முடியவில்லை நம்மால. பயமா இருக்கு சில சமயம், நம்பி எதுவுமே பண்ண முடியல. என்ன வாழ்க்கை இது? நேபாளல வந்தது இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்று செய்தியை பார்த்தேன், டிவில போடுறாங்க, அஸ்ஸாமில் நிலநடுக்கம் வந்ததாக தகவல். அஸ்ஸாம்ல வந்தது, சென்னையில வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் அந்த நிலநடுக்கம்? இயற்கை சீற்றம் சொல்லிட்டு போயிடுறோம். உண்மை என்ன தெரியுங்களா? இயற்கை சீற்றம் என்பது இறைவனுடைய அலாரம். சும்மா இயற்கை சீற்றம் வராது. பாவத்தின் கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. கடவுள் கணக்கு எழுதுறவருன்றாரு திருநாவுக்கரசர். எல்லா கணக்கையும் உட்காந்து எழுதினுறாராம். எல்லா கணக்கும் எழுதுவார். இப்ப நான் இந்த பேசுறதும் எழுதுவார் கணக்கு. இந்த டைம்ல ஜீவகாருண்யம்னு பேசுறாங்க. எத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை பேர் பாக்குற மாதிரி நடிக்கிறாங்க, எத்தனை பேருக்கு விமர்சனம், எல்லா கணக்கும் எழுதப்படுகிறது. அப்படி அந்த கணக்கு மேலே எழுதப்படும் பொழுது கணக்கு தீமைன்னு ஒரு கணக்கு இருக்கு, நன்மைன்னு ஒரு கணக்கு இருக்கு. உலக கணக்கும் இருக்கு, தனித்தனி நபரும் கணக்கு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃப் அக்கவுண்ட் இருக்கு, உலகத்துக்கும் ஒரு அக்கவுண்ட் இருக்கு, ஊருக்கும் ஒரு அக்கவுண்ட் இருக்கு, குடும்பத்துக்கும் ஒரு அக்கவுண்ட் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்காரு கடவுள். இந்த உலக அக்கவுண்ட் அப்படி மீறும் போது அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டே வரும். தீமை எப்பொழுது அதிகரிக்கிறதோ பிரம்மம் இயற்கை சீற்றமாக வெளிப்படும். எல்லாம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. சுனாமி வந்தது காரணம் நாம தான். உத்தரகாண்டத்துல அந்த மாதிரி பெரிய இயற்கை சீற்றம் ஏற்பட்டதுன்னா கோயிலுக்கு போன இடத்துல அப்படி இருக்குது, இமயமலையிலேயே அப்படி இருக்குது. ஐயா நம்ம தான் ஏன் காரணம்? நம்ம தான் காரணம். காரணம் நம்ம தான், கடவுளை சொல்லக்கூடாது. அதே போன்று இப்பொழுது நேபாள் ஏற்பட்டாலும் சரி, எந்த விபத்தாக இருந்தாலும் எந்த தீமையாக இருந்தாலும் நம்முடைய செயல்தான் காரணம். இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு எத்தனையோ பேர், எத்தனை விதமான அரசியல்வாதிகளும் சரி, கல்வியாளர்களும் சரி, அறிஞர் பெருமக்களும் சரி, விஞ்ஞானிகள் உட்பட எல்லாருமே தீர்வை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் தீர்வை தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன தீர்வு? நிரந்தர தீர்வு என்ன? எதுவாக இருந்தாலும் ஒரு தீர்வு என்ன? கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. இப்ப நிறைய நோய் இருக்கு இல்லையா? உடம்புக்குள்ள நிறைய நோய் இருக்கு. நோயோட பேர் கூட நமக்கு தெரியல, அவ்வளவு நோய் இருக்கு. ஆனா ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அதுக்கு வேணா என்ன வேணாலும் காரணம் சொல்லுங்க. எதிர்ப்பு சக்தி இல்ல, உணவு கொள்ளும் முறை கரெக்ட் இல்ல, எக்ஸசைஸ் இல்ல, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. உண்மையா ஒரு காரணம் இருக்கும். ஆழ்ந்து உள்ள போனீங்கன்னா ஒரே ஒரு காரணம். ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உள்ள ஒரு காந்த சக்தின்னு ஒரு ஆற்றல் இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு எனர்ஜி ஃபீல்ட் இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருக்கு. படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் எந்த ஊருக்காரனா இருந்தாலும் அந்த ஒரு சக்தி தான் இருக்கு உள்ள. எப்படி பரபிரம்மம் ஒன்றே, அந்த சக்தியை மட்டும் சரியாக வைத்துக் கொண்டால் எந்த நோயும் கிடையாது. 1000 நீ மாத்திரை சாப்பிடலாம், என்னென்னமோ பேரை கண்டுபிடிக்கலாம். அலோபதியில இருக்கு, சித்தால இருக்கு, ஆயுர்வேதிக்ல இருக்கு, யுனானில இருக்கு, ஹோமியோபதியில இருக்கு, என்ன வேணாலும் மருந்து வச்சுக்கோ. ஆனா ஒன்னே ஒண்ணு நமக்குள்ள சரியா இருந்ததுன்னா, எப்படி பெருமானார் எல்லாம் அவ்வளவு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. அந்த காந்த சக்தியை, அந்த தமக்குள் இந்த இறையாற்றலை அவர்கள் வலிமைப்படுத்தி கொண்டார்கள். அந்த ஒண்ணு சரியா இருந்தா போதும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போன்று இவ்வுலகில் இந்த சமுதாயத்தில் எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், கோடி கணக்கில் இருக்கட்டும் பிரச்சனை, என்ன வேணாலும் அறிஞர் பெருமக்கள் அதுக்கு தீர்வு படைக்கட்டும். யோகா பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு யோகா டேவை உருவாக்குனாங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும், எல்லாம் நன்மைக்காகத்தான். சட்டத்தால் செய்ய முடியுமா? நிறைய சட்டத்திட்டம் செய்யலாம்னு போட்டாங்க. சட்டத்திட்டத்தை திருத்துங்க. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிக்கும் பொழுது சட்டத்தை திருத்துங்கள், தண்டனையை பெரிதாக்குங்கள். நாங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம். குற்றங்களை குறைக்க வேண்டும் என்றால் தண்டனையை அதிகரிக்க வேண்டும். இந்தியாவில் எதிரொலிச்சது. தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் தீவிரவாதம் செய்பவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை அறிவியுங்கள், தீவிரவாதம் குறையும். நாங்க துபாயில இருக்கிற மாதிரி இந்தியாவிலையும் சட்டத்திட்டத்தை கொண்டு வரணும். நாங்க எல்லாம் பேசுவோம். ஏன்னா நமக்கு அந்த நேரத்துக்கு ஆத்திரம். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை பார்க்கும்போது கோபம். நம்ம பொண்ணு அந்த இடத்துல இருந்தா, டிவில பார்க்கும்போது செய்தி, அது நம்ம வீட்டுல வந்தா சம்பவம், துக்கம், அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பேசுவோம். ஒன்னே ஒண்ணுதான், எப்படி எல்லா நோய்களுக்கும் ஒண்ணு சரியா இருந்துச்சுன்னா எந்த மாத்திரையும் தேவையில்லையோ,
அதே போன்று உலகத்துல என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கும். ஒன்னே ஒண்ணு எல்லாரிடத்திலும் இருந்தா போதுங்க. இந்த உலகத்துல அந்த ஒண்ணு இருந்தா போதுங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. என்னவா இருக்கும் சொல்லுங்க? ஒன்னே ஒண்ணு போதும். எந்த நாட்டவரோ, அது எந்த இனத்தவரோ, எந்த மொழி பேசுபவரோ, அவர் முட்டாளோ அறிவாளியோ, படிச்சவரோ படிக்காதவரோ, கருப்பானவரோ வெள்ளையானவரோ, புத்தி இல்லாதவரோ புத்தி இருக்கிறவரோ, சன்மார்க்கம்னு தெரியுமோ ஒண்ணு தெரியாதோ, கடவுளை நம்புறவரோ நம்பாதவரோ, எது வேணாலும் இருக்கட்டும், ஒண்ணு இருந்தா போதும். எதுவுமே வேண்டாம் இந்த உலகத்துல. இந்த உலகத்தை நம்ம காப்பாத்திடலாம். என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜீவகாருண்யம். அதை இன்னும் சுருக்கமா சொல்ல போனா அன்பு. அன்பு இருந்தா போதும். என்னென்னமோ சொல்றான். கல்வியில வியாபாரம். ஏன் அன்பு காட்டு. வர மாணவர்கள் எல்லாம் நம் குழந்தைகளே ஒரு அவன் உள்ளத்துல அன்பு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லையே. தீவிரவாதி உள்ளத்துல அன்பு இருந்தா இந்த பிரச்சனை இல்லையே. பெண்களை ஏளனமாகவும் போக பொருளாகவும் பார்ப்பதுல அன்பு இருந்தா பிரச்சனை இல்லையே. என்ன வேணாலும் இருக்கட்டும், அன்பு என்ற ஒரு ஆயுதம் இருந்து விட்டால் இந்த உலகில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அதனால்தான் பெருமானார் இறைவனை பார்த்து பாடினார், அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. இந்த சின்ன பிடிக்குள்ள நீங்க நினைச்சு பாருங்க, யாராவது எத்தனை பேர் மொட்டை மாடியில இருந்து இந்த அப்படியே இந்த வான்வெளி அப்படி பார்த்திருக்கீங்களா? இந்த வான்வெளி அப்படியே சுத்த வெளிய பாருங்க. பார்த்தோம்னா பெருசா தெரியும், அப்படியே அரை வட்டம் அரை கோலம் தெரியும். அதுல சூரியன் தூண்டு இவ்வளவுதான் ஒட்டிட்டு இருக்கும். நிலா கிட்ட இருக்கிறதுனால சூரியனை விட இவ்வளவு சைஸ்ல தெரியுது. நிலா சூரியனை விட பல கோடி மடங்கு சிறியது. பல கோடி மடங்கு, பல கோடி மடங்கு. நல்லா பாருங்க, பல கோடி மடங்கு, பல மடங்கு இல்ல, பல கோடி மடங்கு சிறியது. இந்த சூரியன் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரபஞ்சத்திலேயே மிக சிறிய நட்சத்திரம் சொல்றாங்க. நட்சத்திரம் ஒரு சூரியன். இது போன்ற நாம் அண்ணாந்து விரிந்து பார்க்கும் பொழுது பல கோடி. மாணிக்க வாசகர் சொல்கிறார், அதனுடைய எண்ணிக்கை 101 கோடின்னு சொல்ல வராரு. சொல்லிட்டு மேற்பட விரிந்தன 101 கோடி, 101 கோடி இருக்காங்க. அண்டங்கள், நட்சத்திரம் இல்ல. இப்ப நம்ம பாக்குறது ஒரு அண்டம். நம்ம எல்லாம் இப்படி நிமிந்து பாக்குறோம்ல, அது பிரபஞ்சம் இல்ல. பிரபஞ்சம் இல்ல, யூனிவர்ஸ் இல்ல. பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிறிய கூறு தான் நம்ம நிமிந்து பார்க்கிற இந்த வெளி. இதுக்கு பேர் மில்கி வே கேலக்சி. இது நம்ம குடும்பம். அந்த மில்கி வே கேலக்சில ஒரு சின்ன புள்ளி தான் சூரிய குடும்பம். ஒரு சின்ன புள்ளி. அதுல சூரியன் எங்க இருக்கு? சூரிய குடும்பம் எவ்வளவு பெருசு தெரியுங்களா? அவரோட குடும்பம் புதன், வெள்ளி, பூமி, சுக்கிரன், பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. பெரிய குடும்பம் நம்ம குடும்பம். அதுல மூணாவதா நம்ம வசிச்சுன்னு இருக்கோம், மூணாவது வீட்டுல. அந்த சூரிய குடும்பமே மிகச்சிறிய புள்ளி. மிகச்சிறிய புள்ளின்றாங்க. அதுல சூரியன் தெரியவே தெரியாது. சூரியனை விட 19 லட்சம் மடங்கு சிறியது பூமி. 19 லட்சம், 19 மடங்கு இல்ல, 19 லட்சம் மடங்கு சிறியது பூமி. பூமி தெரியாது, போக்கஸ்குள்ளே வராது. ஏன்னா சூரியனே தெரியாதுன்றாங்க. பூமி எங்க இருந்து தெரியும்? பூமியில இந்தியா எங்க? இந்தியால தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல நம்ம எங்க? தமிழ்நாட்டுல ஒரு சென்னை, சென்னையில ஒரு சர்மா நகர்ல பாரதி நகர், பாரதி நகர்ல இந்த சின்ன ஏரியா, இதுல இந்த மேடை, இதுல நான். எங்க தெரியும்? அந்த மில்கி வே கேலக்சி என்பது ஒரு சின்ன கோடு தான். ஒரு சின்ன கோடு. பார்த்து நிமிர்ந்து பாக்குறோமே, பிரபஞ்சம் சொல்ல முடியாதது. ஆனால் அவ்வளவு சொந்தக்காரனான அந்த இறைவனை இந்த அன்புன்ற பிடிக்குள்ள அகப்படுத்தலாம். சின்ன பிடிக்குள்ள கொண்டு வந்துடலாம். அந்த அன்புக்கு அடங்குறவன் அவன் மட்டும்தான். அதனால்தான் பெருமானார் சொன்னாரு, அப்படி நிமிர்ந்து உணர்ந்துட்டார் அவர். இந்த இறைவனை எதனால அடைக்கலாம், எதனால பிடிக்கலாம்? அங்க பிரச்சனை பண்ணா பிடிக்க முடியுமா? என்னென்னமோ நம்ம சொல்றோம் இல்லையா? நிறைய டொனேஷன் பண்ணா இறைவனுக்கு எடுத்துட்டு போய் நம்ம கொட்டினா பிடிக்க முடியுமா? பண்ணலாம். ஆனால் அது ஜீவகாரண்யமாக மாறினா பிடிக்கலாம். அந்த ஜீவகாரண்யமாக, ஏன்னா பணம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது.
பணத்தை ஏளன பொருள் நினைக்க முடியாது. இந்த பணம் இல்லைன்னா அந்த மேடை வருமா, இந்த சேனல் நடக்குமா, அன்னதானம் பண்ண முடியுமா, இந்த கேமரா கிடைக்குமா? பணத்தினுடைய அழியாத செல்வம்னா சொல்ல முடியாது, அழியாத செல்வமாக அதை மாற்ற முடியும். இப்படிலாம் இருந்தா அது வேற மாதிரி டைவர்ட் பண்ணலாம். அப்ப அந்த அன்புன்ற அந்த பிடியில் அகப்படும் மலை எது பண்ணா இறைவன் இந்த மாதிரிலாம் பண்ணா அன்பின் காரணமாக செய்யும் பொழுது அந்த மலையை நாம் அகப்படுத்தலாம். சின்ன பிடிக்குள்ள வந்துருவாராம். அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் கரத்தமுர் அமுதே சொல்லிட்டே போவார் பெருமானார். அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்பெனும் வலைக்கு உட்படும் பரம்பொருள். அப்படி அன்புன்ற வலையை போட்டு அந்த பரம்பொருளை பிடிச்சிடலாமா? அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்புருவாம் பரசிவமே. அன்புதாயா கடவுள். இதை உணராம தான் நம்ம உட்காந்துருக்கோம். அன்புன்ற ஒரு வலைய போடாம தான் நம்ம உட்காந்துருக்கோம். அப்படியே அகப்பட்டுடுவான். இப்ப வாழ்க்கையில நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்ப அன்புதான் இந்த உலகத்தை காப்பாத்த போகுது. அன்புன்ற போட்ல ஏறிட்டோம்னா இந்த உலகமாகிய கடல்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இறைவனை அடைவதற்கு பெருமானார் தாங்க இத ஓப்பனா உடைச்சவர். ஜீவகாருண்யமே பேரின்ப வீட்டின் திறவு கோல் அப்படின்னாரு பாரு. தைரியமா சொன்னார். அந்த மோட்சத்தை நீ அடையணும்னா மத்தவங்க வேற ஏதோ சொல்லிருந்தாங்க. அது சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா ஜீவகாருண்யம் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் தப்பு இல்ல. ஆனா பெருமானார் அதெல்லாம் சுத்தி வளைச்சுலாம் பேசல. நேர பாயிண்ட் கொண்டார். அந்த பரபிரம்மத்தை நீங்கள் உணர்ந்து உங்கள் பிறவி பயனை நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கெல்லாம் சில சமயம் தான் தோணும். எல்லாருக்கும் தோணுதான் இங்க வந்து உட்கார்ந்து இருப்போம். ஏன் பிறந்தோம்? ஒரு பாட்டுல கண்ணதாசன் கேட்பாரு, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய். உண்மை அதுதானே. நானே ஏன் வந்து பிறந்தேன்னு எனக்கு தெரியல, நீயும் வந்து எனக்கு பிறந்துட்ட. உண்மையாக நல்லா சிந்திச்சு பாருங்க அன்பர்களே. எந்த காரணமும் எந்த காரியமும் காரணம் இல்லாம கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஸ்க்ரூ கூட காரணம் இல்லாம ஒரு இடத்துல இருக்காது. எந்த ஒரு பொருளும் நாம காரணம் இல்லாம வீட்டுல வாங்கி வைக்க மாட்டோம். எந்த ஒரு செயலுக்கும் காரணம் இல்லாம கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப நாம வந்து பிறந்ததுக்கு என்ன காரணம்? நல்லா சிந்திச்சு பார்த்திருக்கோமா என்னைக்காவது? அதை சிந்திச்சா போதும். தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏன் என உணர்ந்தோம். ஒரு 6 அறிவு படைத்து சிந்திக்கும் திறன் படைத்த மனிதனாக நான் வந்து ஏன் பிறந்தேன்? ஏன் ஒரு புல்லாகவோ பூடாகவோ மரமாகவோ பல்விருகமாகவோ பறவையாகவோ கணங்களாகவோ நான் பிறக்கவில்லை. நான் மனுஷனா வந்து ஏன் இந்த ஊர்ல வந்து பிறந்தேன்? என் பிறப்பின் காரணம் என்ன? நம்ம எல்லாரும் வந்து ஏன் பிறந்தோம்? யாராவது சொல்லுங்க. எல்லாரும் வந்து நம்ம ஏன் பிறந்தோம்? நம்ம பிறவியின் நோக்கம் ஏதாவது இருக்கா? தனித்தனியா சொல்லலாம். நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும், பிரின்சிபல் ஆகணும், நான் ஐநா சபையில போய் பேசணும், அமெரிக்கா போகணும், அங்க போய் நிறைய சம்பாதிக்கணும், ஆசா விண்வெளி ஆராய்ச்சி கழகத்துல போய் நான் இல்ல சிறந்த அரசியல்வாதியா மாறணும், இந்த அரசியலே அப்படியே சுத்தப்படுத்தணும், என்ன வேணாலும் இருக்கட்டும். இது தனித்தனி நபரினுடைய குறிக்கோள். மனிதன் என்றால் உனக்கு என்ன குறிக்கோள்? நீ மனிதனா பிறந்திருக்கல்ல. எல்லாரும் ஒண்ணுதானே. அப்ப மனிதனாக பிறந்தவனுடைய நோக்கம் என்ன? எதுக்காக மனுஷனா வந்து இந்த பூலோகத்துல வந்து இவ்வளவு ஒரு அறிவோடு, பாரதி சொல்ற மாதிரி சுடர் மிகும் அறிவுடன் என்னை படைத்து விட்டாய், சொல்லடி சிவசக்தி நில சுமை என வாழ்ந்திட புருகிவையோ. பூமிக்கு பாரமா என வாழ வச்சிருவியா? இந்த பூமிக்கு பாரமாக என்னை வாழ வைத்து விடுவாயா சிவசக்தி, சொல் நீ எனக்கு. இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன? எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கோம்? உண்மையாக இந்த பிறவியின் நோக்கம் நம்முடைய விவேகானந்தர் சொல்றார். எதுக்கு பிறந்திருக்கோம் தெரியுமா? ஒன்லின்றார். இதுக்கு மட்டும் தான் பிறந்திருக்கோம். ஒன்லி. வேற எதுக்கும் பிறக்கல. நல்லா சாப்பிடறதுக்கு பிறக்கல. நிறைய பேரை கேட்டா நல்லா சாப்பிடறதுக்கு பிறந்தோம், நல்லா தூங்கறதுக்கு பிறந்த, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண பிறந்தோம்.
என்னென்னமோ சொல்லுவாங்க, நல்ல கார் வாங்கணும், நல்ல சந்தோஷமா வாங்கணும். அதெல்லாம் பட்டினத்தா சொல்ற மாதிரி காதறிந்த ஊசியும் வாராது கடைக்கான் வழிக்கே. காதறிந்த ஊசி கடைசியில ஒரு பீரியட் எல்லாருக்கும் வரப்போகுது, அது வராது. இது அது எது? அப்ப எதுக்காக பிறந்தோம்? ஒன்லின்னு சொல்றாரு, அதுக்கு மட்டும்தான். என்ன ஒன்லி? உன்னை அறிந்து இன்புறுவதற்காகவும் இறைவனை அறிந்து இன்புறுவதற்காகவே வந்த பிறவி. அவனை நோக்கிய பயணம் தான் வாழ்க்கை. இதாங்க உண்மை. நீங்க மறுத்தாலும் மறுக்கலனாலும், நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும், ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும், உங்க அறிவு இத எதுவுமே கிடையாது, அதெல்லாம் கிடையாது சும்மா அப்படின்னு சொன்னாலும் உண்மை தாங்க, உண்மை மாறாது. இந்த மனித பிறவியின் நோக்கம் ஒண்ணுதாங்க, இறைவனை உணர்வதற்காகவும் நம்மை உணர்வதற்காகவும் தாங்க நம்ம வந்து பிறந்திருக்கோம். இந்த ஜென்மத்துல முடியலையா, அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா தேடணும், தேடணும். அப்ப நம்மை உணர்வதற்காகவும் இறைவனை உணர்வதற்காகவும் இவங்களாம் பெருமானார் இப்ப குழந்தை அடிச்சு பாருங்க. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. பெருமானாரே கேட்கிறாரு. சரி, இந்த அறிந்து இன்புறுதல் என்பது என்ன? இந்த இன்புற்றவருடைய நிலை என்ன அப்படின்னா, பெருமானாருக்கு ஏற்பட்டு பாருங்க முழுமையான அன்பு பிற உயிர்களிடத்தில், ஜீவகாருண்யம். ஒரு நல்ல இறைவனை உணர்ந்து விட்டார், இவர் நல்ல கடவுளை உணர்ந்துட்டாருங்க அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்? ஒண்ணும் இல்ல. பட்டப்பட்டையா திருநூறு வச்சுருக்காரா, நல்ல காவி உடைய தருத்திருக்கின்றாரா, எதுவுமே உண்ண உறக்கம் இல்லாம இருக்காரா, சாப்பிடுறதே கிடையாது, உறக்கம் என்பதே கொண்டவர் கிடையாது, யாரையும் ஒரு சொல் திட்டினது கிடையாது, எப்பவுமே நிஷ்டல உட்கார்ந்துருப்பார். அப்படிலாம் ஏதோ அடையாளம் சொல்ல இல்லை. இவர் இறைவனை முழுமையாக உணர்ந்தவர் என்றால் அடையாளம் உயிர்கள் பால் அன்பு. அவ்வளவுதான். அப்படியே இறைவனத்தில் வைத்த அன்பு எவன் ஒருவனுக்கு அப்படியே உயிர்கள் பால் அன்பாக மாறுகின்றதோ அவன் இறைவனை உணர்ந்து விட்டான். இறைவா, உன்னை நான் உணர்ந்து விட்டேன், இனி என்னுடைய எல்லா செயல்களும் எல்லா உயிர்களிடத்திலும் நீ இருக்கின்றாய் என்பதை உணர்ந்து எல்லா உயிர்களுக்கும் செய்யும் சேவையே உண்மையான இறை உணர்வு. எல்லா தாயுமான சுவாமிகள் அதை ஒத்துக்கிறார். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு தானா சந்தோஷம் கிடைக்கும். தொண்டு செய், தொடர்ந்து செய், கொண்டு வந்த வினைகள் போகும், நம்மளுடைய பாவம் கழியணும். இந்த பிறவினுடைய நோக்கம் நம்ம இன்புறணும் அப்படின்னா ஜீவகாருண்யம் தான். சில சமயங்களை நம்ம வாழ்க்கை வெறுக்கும். நடா பிறந்தோம், நடா ஒண்ணுமே இல்ல, ஒரே ட்ரையா போதே லைஃப், எதுக்கு பிறந்தோம், ஏன் பிறந்தோம்? நம்ம ஜாலியா இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல ஐடி ப்ரொஃபஷன்ல இருப்பாங்க, ரொம்ப கை நிறைய சம்பாத்தியம் வரும், வீட்டுல இல்லாத பொருளே கிடையாது. நல்ல சோழிங்கநல்லூர்ல நல்ல ஒரு பிளாட் 1400 ஸ்கொயர் ஃபீட்ல வாங்கியிருப்பாரு, 3 பெட்ரூம், நல்ல பால்கனி இருக்கும், பெரிய ஹாலு, வீட்டுல 1க்கு 2 காரு, மனைவிக்கு ஒரு காரு, இவருக்கு ஒரு காரு, நல்ல குழந்தைங்களை நல்ல பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சுன்னு இருப்பாரு, சொத்துக்கு குறைவே கிடையாது, பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கு, நகை நட்டு நல்லா இருக்கு, நல்ல பொசிஷன்ல இருக்காரு ஆபீஸ்ல, நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, நல்ல சொந்தக்காரங்க. ஆனாலும் வாழ்க்கை என்னமோ போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் வரும், ஏன்னா நம்ம எல்லாம் சொன்னாலும் சொல்லனாலும் நம்ம எல்லாம் இறைவனுடைய குழந்தைகள் தான். அது ஒசாமா பின் லேடன் கூட யாருடைய குழந்தைன்னா இறைவனுடைய குழந்தை தான். அவர் மட்டும் வேற ஏதோ அரக்கனுக்கு வந்து பிறக்கல, அந்த அரக்கனா இருந்தாலும் அவனும் இறைவனுடைய குழந்தை தான். எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் அம்சம். எங்கெங்கு நோக்கினும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரமே தாயுமான சுவாமி. எல்லாம் அவனுடைய அம்சம். அதனால இயல்பாகவே நமக்குள்ள அன்பு கருணை இருக்கு. அது எப்படி? அப்ப நீங்க நினைக்கலாம், இந்த படுபாவிங்க இருக்கானுங்களா, அவனுக்கிட்ட அன்பு கருணை இருக்கா? அவனும் கூட இறைவனுடைய அம்சம் தானா? அது என்ன சொல்றாங்கன்னா,
இந்த முத்து இருக்குல்ல, அது சுடர் விட்டு பிரகாசிக்கும். அது சிப்பிக்குள்ள இருக்கும் பொழுது அந்த சிப்பி மூடிட்டு இருக்கிறதால முத்து பிரகாசிக்கல, ஆனா இருக்கு. உள்ள நீங்க கடலுக்கடியில போனீங்கன்னா பவளம் இருக்கும், நிறைய பவளப்பாறைகள் இருக்கும். அந்த கடலுக்கடியில பாசியில மாடிட்டு இருக்கிறதால அந்த பவளப்பாறையினுடைய நிறம் தெரியாமல், பவளமான தெரியாம இருக்கும், அவ்வளவுதான். நிலவு நல்ல முழு நிலவு வரும் பௌர்ணமி நேரத்துல. நல்ல இருட்டு மேகம் போய் சூழ்ந்துருச்சுன்னா நிலவினுடைய ஒளி நமக்கு தெரியாது, ஃபுல் இருட்டு தான் இருக்கும். ஆனா நிலவு ஒளி இருந்துட்டு தான் இருக்கு. நல்ல விளக்க, நல்ல பெருசா விளக்க போட்டு மேல ஒரு மூடிட்டீங்கன்னா விளக்கு எரிஞ்சுட்டு தான் இருக்கும், நமக்கு வெளிச்சம் இருக்காது. அது போல இயல்பாகவே நம்மிடத்தில் இருப்பது மனிதன் என்றாலே அன்பு கருணைதான். அதனாலதான் நமக்கு மனிதன் பேர். மனிதன் என்ன தெரியுங்களா? மனம் இதமாக வைத்துக் கொள்பவனே மனிதன். மனிதனாலே அந்த இதம் இருக்கு, ஆனா அது அப்படியே மூடி இருக்கு, அவ்வளவுதான். மூடி வச்சிருக்கோம் நம்ம. அந்த மூடி வச்சிருக்கிறதால அது வெளிப்படல. அப்படி வெளிப்படுத்துவதுதான் அந்த ஜீவ காரணம். அப்ப இத்தனை பேருக்குள்ள நமக்குள்ள தோணும்ல, ஏன்னா இது வாழ்க்கை ஒரே ட்ரையா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு நாள் நமக்கு ஒரு நிறைவா தெரியும், நம்மளும் வாழறையா அற்புதமா ஒரு வாழ்க்கைய, ரொம்ப திருப்தியா இருக்கு, ரொம்ப நிறைவா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் லைஃப் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. நானும் ஏதோ பிறந்தேன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் இது வரைக்கும். நான் இப்பதான் ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா பாரதி நகர்ல இருக்கவங்களுக்கு அது தோணும். ஏன்னா இல்லைன்னா சும்மா இந்த மேடையை நீங்க உருவாக்க முடியாது. இன்னைக்கு இந்த மேடையை உருவாக்கி கொடுத்து இத்தனை பேரை அமர வைத்து அம்மா சொன்னாங்க, அம்மா பேப்பர் இது நோட்டு புத்தகம் எல்லாம் கொடுக்க போறோம், பென்சில் கொடுக்க போறோம், என்னமோ சொன்னாங்க. அந்த கொடுக்கிறவருக்கு இன்னைக்கு நிம்மதியா தூங்குவார். ஒரு நாள் நம்ம கார் வாங்குவோம், அன்னைக்கு நிம்மதியா தூங்குவோமான்னு கேட்டா சில பேர் தூங்கலாம், சில பேர் பெட்ரோல் செலவாயிடுமே எப்படி மெயின்டைன் பண்ண போறோம்னு தூக்கம் போகும். நம்மளுடைய சொத்து அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய நிம்மதி குறையும், உண்மை அது. ஒரு வீடு வச்சிருந்தா ஓகே, நிறைய வீடுகள் அதை பராமரிக்கிறது எப்படி? சொத்து அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய குடும்ப உறுப்பினர் அதிகரிக்க அதிகரிக்க சுதந்திரம் போகும். ஒரு புள்ள பெற்றிருந்தா ஓகே, ஒரு 4-5 பெற்றிருந்தா எப்படி? அதை பத்தியே சிந்திக்க முடியும், எங்க கடவுளை பத்தி சிந்திக்கிறது? நம்ம ஒன்னு சொல்லும் அம்மா மாமியார் குடும்பமா, இன்னொன்னு வரும் அம்மா வீட்டுக்கார் அப்படி சொல்றாரு, இன்னொன்னு வரும் அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைமா, இன்னொன்னு மகப்பேருக்கு வந்து நிற்கும், பையன் வந்து வேலை வந்து நிற்கும். இதை சிந்திப்பதா நான் இறைவனை சிந்திப்பதா? அப்ப எல்லாம் போகும். அப்ப எப்ப நமக்கு ஒரு நிறைவு வரும்? வீடு வாங்கினா நிறைவு வருமா? தூக்கம் நல்லா இருக்குமா? இன்னைக்கு என்னுடைய பர்த்டே, நான் நல்லா போய் ஓடல, நல்லா செலிப்ரேட் வந்தேன், நிறைவா இருக்குப்பா அப்படின்னு நிறைவு வருமா? இன்னையுடைய திருமண நாள் நல்லா போயிட்டு இன்னைக்கு ஒரு வெளியில ஒரு நல்ல டூர் ட்ரிப் போயிட்டு வந்தோம், நிறைவு வருமா? நம்ம ஜாலியா இருந்தேன், நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுமா? எப்ப தெரியுங்களா வரும்? நம்முடைய லைஃப்ல ஒரு நிறைவு எப்ப தெரியுமா வரும்? எல்லாருக்கும் இது தோணும். யாருக்காவது அந்த பணத்துல ஒரு 10 ரூபாய் உதவி பண்ணி பாருங்க. சம்பாதிக்கிற பணத்துல நாமளே செலவு பண்ணிட்டு இருக்கும் போது இருக்காது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாசம் 3000 ரூபாய் சம்பாதிக்கிறார், 3000 அவருக்கே செலவு பண்ணும்போது தெரியாது. யாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபாய், ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து பாருங்க, அப்ப தெரியா அந்த நிறைவு. இன்னைக்குதான் நிறைவா இருக்கு. லைஃப்ல நம்ம பிறந்து என்னமோ போயிட்டே இருக்க, வாழ்க்கை என்னமோ போயிட்டே இருக்க, என்னமோ பிறந்தோம், என்னமோ சம்பாதிக்கிறோம், என்னமோ ஓடுறோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், சம்பாதிச்சுட்டே இருக்கோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம். என்ன இதுதான் வாழ்க்கையா? இன்னும் கொஞ்ச நாள் செத்து போறோம். பெருமானார் கண்ட மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு முயற்சியாக செய்யறோமா? இல்ல. இப்படியே போயிட்டே இருக்க அப்படின்னும் போது ஒரு நாள் நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இல்லப்பா, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப அம்மா எல்லாம் நினைக்க மாட்டாங்க, தனலட்சுமி அம்மா நினைக்க முடியாது, அடிகளார் நினைக்க மாட்டாரு, என்னடா இது என் வாழ்க்கை அப்படி போகுதுன்னு அவங்க நினைப்பாங்களா? ஒரு கோடீஸ்வரம் கூட நினைப்பான், அவங்க நினைக்க முடியாது. ஏன்னா சலிப்பே வராதுயா அவங்களுக்கு எல்லாம், சலிப்பே வராது. இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணலாம் தான் திங்கிங் வருமே தவிர என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுதுன்னு அவங்களுக்கு சலிப்பு வராது. ஒரு கோடீஸ்வரன் நிறைய செய்திகள் நம்ம பார்த்திருக்கோம், நல்ல கோடீஸ்வரன் தற்கொலை பண்ணிப்பான். என்ன இல்ல அவங்களுக்கு, என்ன இல்ல, நல்லா படிச்சவங்க தற்கொலை பண்ணிப்பான், நல்ல ஆன்மீகத்துல இருக்கவங்க தற்கொலை பண்ணிப்பாங்க. என்னன்னா அவங்க லைஃப் அப்படியே என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க. இன்னும் எனக்கு பிறவி வேணும், 100 வயசுன்னு அவங்களை வாழ்த்தி பாருங்க. இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் 10வது இன்னும் வேணும்னு வாங்க. சில பேரை 100 ஆயிரம் சொல்லுவாங்க, ஐயோ வேணாப்பா போதும்,
ஏன் அப்படி சொல்றீங்க? விரக்தியா இருக்கு உள்ளுக்குள்ளேயே. 100 ஆயுசு யாராவது நீங்க வாழ்த்தி பாருங்க. அதே ஆன்மீகத்தில் இருக்கவங்க வாழ்த்துங்க, போதாது இன்னும் எனக்கு சர்வீஸ் பண்ண இன்னும் ஆயுசு வேணும். போதுமப்பா பிறவின்னு சொல்ல மாட்டாங்க. பிறவி, இந்த பிறவி போதும், ஆனா மீண்டும் பிறந்தால் இதை விட இன்னும் தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பை கொடு. இந்த மாண்ட உடல் எடுத்ததற்கு எனக்கு வாய்ப்பை கொடு. அதனால்தான் பாரதி கேட்டான், இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு வல்லமை தாராயோ. இந்த உலகத்தையே பயனுற வாழ வைக்கும் அளவு அறிவு படைத்தவன் ஒரே மனிதன். மனிதன் மட்டும்தான், ஒரே ஜீவராசி. நான் அந்த மனிதன் அந்த ஆற்றலை பயன்படுத்திட்டு இருக்கானா? இந்த ஜீவகாருண்யம் செய்யற ஒரே ஆற்றல் படைத்த ஒரே விலங்கு மனிதன் மட்டும்தாங்க. அவனுக்கே அது இல்லைன்னா எப்படி? ஒரு சிங்கமோ, ஒரு நரியோ, ஒரு நாயோ, ஒரு எருமையோ, ஒரு பன்னியோ, ஒரு கொசுவோ, வேற எந்த ஜீவராசிக்கும் இன்னொரு ஜீவராசியினுடைய துன்பத்தை தன் துன்பமாக நினைத்து போக்குகின்ற அந்த சிறப்பு பண்பு மனிதனுக்கே உரியது, வேற யாருக்கும் கிடையாது. அப்ப அவனும் அதை சிந்திக்கலன்னா அவனும் ஒரு சாதாரண ஒரு மரம் கூட சொல்ல முடியாது. மரம்னு எடுத்துன்னு மனிதனை சொல்ல முடியாது. மரம்னு சொன்னோம்னா மரத்துக்கு பயங்கரமா கோபம் வரும். அதுக்கு கோப பண்பு இருந்ததுன்னா மரம்னு நம்மள சொல்லாம இனிமே நல்லா யோசிச்சு பாருங்க. அது சொல்லும் நம்மள, அதுக்கு அவா இல்ல இருந்தாலும் அது சொல்லும். அதனுடைய பட்டை, அதனுடைய வேர், அதனுடைய இலை, அதனுடைய விதை, அதனுடைய காய், அதனுடைய கனி, அதனுடைய பூ எது பயனாகல அது சொல்லும். நீயே செத்தா கூட எண்ணெய் போட்டுதான் எரிக்கணும், தானால எரிக்க முடியாது. அதனால உன்னை என்ன மரம்னு மட்டும் சொல்லாது. ஆனா நம்மளை எதுவுமே சேர்க்க முடியாது. அந்த மக்கட் பண்பு இல்லை என்றால் நம்மை மரம் என்று கூட கூற முடியாது. அவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையை நம்மால் எய்த முடியும். வேற எந்த ஜீவராசியாலும் எய்த முடியாத ஒரு பண்பு உற்ற நோய் நோன்றல். வள்ளுவன் சொல்கிறான், உற்ற நோய் நோன்றல். மற்ற உயிரினுடைய துன்பத்தை தன் துன்பமாக நினைக்கும் தன்மை தான் ஜீவகாரணம். இது மனிதனுக்கே உரியது. திருக்குறள்ல எத்தனையோ 1330 குறள் இருக்கு. அதுல எனக்கு பிடித்த ஒரே குறள், எல்லா குறளும் பிடிக்கும், ஆனா அந்த குறளை ஒவ்வொரு முறையும் என் மாணவர்கள்ட்ட நான் சொல்லாம முடிச்சதே கிடையாது. இந்த குறளை சொல்வேன். 40 குறள், ஒரு +1க்கு 40 குறள், +2க்கு 40 குறள். ஆனாலும் இந்த குறளை நான் சொல்லுவேன். எத்தனை குறள் நீங்க படிச்சாலும் இந்த குறளை படிங்கம்மா. ஒப்புரவறிதல் என்பது அதிகாரம். ஒப்புரவறிதல் என்றால் அன்பு பாராட்டல். அன்பு பாராட்டல் தான் அதுக்கு அர்த்தம். ஒப்பாக நினைத்தல். அதுல மிக அற்புதமான ஒரு குறள் தெரிஞ்சிருக்கலாம் நிறைய தமிழறிஞர்களுக்கு. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். வள்ளுவனை என்ன புகழர்! ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்ற உயிர்களின் துன்பத்தை ஒத்தது. என்ன அடிச்சா எனக்கு வலிக்குது இல்ல, வலிக்குமா வலிக்காதா? அப்படித்தானே அவங்களுக்கும் அடிச்சா வலிக்கும். எனக்கு யாராவது துரோகம் பண்ணி என் வீட்டு அன்பர்களை எனக்கு கொடுமை பண்ணா எனக்கு கஷ்டமா இருக்கு, அது மாதிரிதானே அவங்களுக்கும் இருக்கும். என் வீட்டுக்கு வாழ போற மருமகளை நான் கொடுமை பண்ணுவேன், ஆனா என் வீட்டு பொண்ணு யார் வீட்டுக்காவது போனா பத்திரமா பாத்துக்கும். இது என்ன லாஜிக்? உண்மையா தானேமா? என் வீட்டு பொண்ணை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பும் போது அத்தனை பாக்குறோம், மாமியார் இப்படி பாத்துக்கணும், புருஷன் இப்படி பாத்துக்கணும், அப்படி பாத்துக்கணும். இது ஒரு உதாரணம் தான். ஆனா என் வீட்டு மருமக வரும்பொழுது இப்படியே எத்தனை பேருக்கு எண்ணம் இருக்கு? எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் இருக்கு? ஒரு பெண்ணுக்கு தன் வீட்டுக்கு வர அண்ணி தன் அம்மாவை நல்லா பாத்துக்கணும்னு வேண்டாத தெய்வம் இல்லை. எங்க அம்மா என்ன அப்படி வளர்த்தாங்க, எங்க அப்பா எங்க அண்ணன் அப்படி வளர்த்தாங்க. ஆனா நாம் செல்லும் பொழுது நம்முடைய புகுந்த வீட்டை இப்படி நினைக்கிறோமா? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். இப்ப நாம ஜீவகாரணத்துக்கு குறள், ஒரு வள்ளுவன் ஒரு குறள் சொல்லுவான், இன்னொரு உயிரை கொன்னு தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனும் ஆளும் அருள்னு கேட்பான் வள்ளுவன். இதை விட கோபமா கேவலமா நம்மள கேட்க முடியாது. ஊன் சதைய பெருக்கடிக்க வைக்கிறது, இதுதான் அர்த்தம். இதுதான் அவன் கோபமா. தன் ஊன் பெருக்கற்குன்னா உன் உடம்பு சதைய பெருக்கடிக்க வைக்கிறதுக்கு இன்னொரு உயிரினுடைய சதையை எடுத்து தின்கின்றாயே, தின்னுட்டு போய் கடவுள் முன்னாடி நின்னுகிட்டு அருளை கொடுன்னு கேட்கிறியா? அவன் என்ன முட்டாளா? ஐயா, இன்னொரு உயிரை நீ கொன்னுட்டு எனக்கு அருள் கொடுனா, உனக்கு அருள் இல்லாமல் தானே இன்னொரு உயிரை கொன்று தின்று விட்டு வந்திருக்கிறாய்.
தின்னுட்டு வந்து என்கிட்ட வந்து அருளை கொடுன்னு கேட்கின்றாயே, எப்படி நான் அருளை கொடுக்க முடியும்? இயேசுவின் வார்த்தை, மன்னிப்பவன் மன்னிக்கப்படுவான், அருள் செய்பவன் அருள் செய்யப்படுவான், கருணை செய்பவன் கருணை செய்யப்படுவான். நீங்க கருணை செய், அங்கிருந்து உனக்கு கருணை வரும். நீ இவர்களிடத்தில் அருள் கொடு, அங்கிருந்து உனக்கு அருள் வரும். நீ இவர்களெல்லாம் மன்னி, அங்கிருந்து உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். நீ இவர்களிடத்தில் ஜீவகாருண்யம் காட்டு, அங்கிருந்து உனக்கு காருண்யம் கிடைக்கும். நீ உயிர்கள் எல்லாம் கொண்டுட்டு போய் இறைவனிட்ட வேணா, நான் கேட்கலங்க, வள்ளுவன் கேட்கிறான், தெய்வ புலவன் கேட்கிறான் ஐயா. அப்ப ஒத்தது அறிவான். நம்ம ஆட வெற்றமே, அது துடிக்குதே, கத்துதே, அம்மானு கத்துதே. அம்மா என அலரும் ஆறுயிரை கொன்றருந்தி மாண்டர் எல்லாம் இன்புற்று இருக்கின்றார். மானு கத்தும், கத்தாம சாகுமா? கத்தாம சாகுமா? நம்ம மாதிரிதானே அதுவும், நம்மளதானே அம்மா அப்பாவை நினைச்சு நம்ம கூட வளர்ந்துட்டு இருக்கு. பாவம் இல்ல, அதுக்கு வாய் இல்லைன்றதுனால நம்ம என்ன வேணாலும் பண்றோமே. அதை கேட்க நாதி இல்லைன்னு தானே நம்மளை எடுத்துட்டு போய் அப்படியே கட்டி கொண்டு போய் பலிகடாவ, அதெல்லாம் பலிகடானுவோம், எடுத்துட்டு போய் பலி கொடுக்கிறோம். நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா சந்தோஷமா போகணுன்றதுக்காக எத்தனை உயிர்களை நாம் கொன்கிறோம். எத்தனை கோழியை கொண்டு போய் இப்ப காமிப்பாங்க உங்களுக்கு குறும்படம். நம்மளை எடுத்துட்டு போய் அப்படியே சுடுதண்ணில வச்சு மொக்கி எடுத்து நம்ம தோலை உரிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? உயிரோட வலிக்காதா? அப்படிதானே இன்னொரு உயிருக்கும் வலிக்கும். ஒரு மீனை வலையில புடிச்சு மூச்சு முட்டை நம்மள எதுவுமே தண்ணியில முக்கு 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 முக்குனா எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்மள அப்படியே உயிரோட ஓங்கி ஒரு வெட்டு கழுத்துல வெட்டினா நமக்கு எப்படி வலிக்கும்? அப்படித்தானே ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். ஒத்தது அறிவான், அடுத்த உயிரின் துன்பத்தை தன் துன்பமாக ஒத்தது என்றால் ஒப்பு அறிவான் உயிர் வாழ்பவன். அவன் மட்டும்தான் உயிரோடு வாழ்கின்றான். மற்றையான், நாம் பாரதி வள்ளுவன், மற்றவர்கள் அப்படின்னு சொல்லல, மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். வைக்கப்படுவான்னு சொல்லிருக்கணும், திணை வழு வைக்கப்படுவார்கள் சொல்லிருக்கணும். வள்ளுவன் சொல்லல. இதுங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை? செத்து போன பொணத்துங்களுக்கு எல்லாம் என்ன வைக்கப்படுவான்? வைக்கப்படும். நீ எல்லாம் செத்து போன பொணத்துல தானே நீ சேர்த்துக்க. ஏன்னா பொணத்துக்கு தான் கண் இருக்கும், பார்க்க முடியாது, வாய் இருக்கும், பேச முடியாது, கை இருக்கும், எதுவும் செய்ய முடியாது, காது இருக்கும், எதுவும் கேட்க முடியாது, மனசு இருக்கும், கருணை இருக்காது. அப்படி நீயும் இருந்தாய் என்றால் நீயும் செத்து போன பொணம்தான். மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இந்த ஒரு குறள் போதும். 1330 குறள்ல ஒப்புரவறிதல் என்கிற அதிகாரத்தில் வருகின்ற இந்த ஒரு குறள் போதும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இதுதான் ஜீவகாருண்யம். எல்லா உயிர்களும் உற்ற நோய் நோன்றல் உயிர்கட்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. நாம் வள்ளுவன். உற்ற நோய் நோன்றல், இன்னொரு உயிரினுடைய துன்பத்தை சொல்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். சொல்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அம்மாவை பத்தி சொல்லலாம், என்ன பத்தி சொன்னாங்க, அது ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. தனலட்சுமி அம்மா ஐயாவுடைய தொண்டெல்லாம் சொல்ல முடியாது. இங்கிருந்து பழவேற்காட்டிற்கு இப்ப பிரிட்ஜ் போட்டாங்க, அப்ப கிடையாது. இங்கிருந்து உணவை சமைத்து தினமும் கொண்டு போவாங்க பழவேற்காட்டுக்கு. உற்ற நோய் நோன்றல் எத்தனை பேரை சைவமாக மாற்றி இருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு வெளிச்சி செஞ்சு காமிச்சாங்க, சொல்லல, செஞ்சு காமிச்சாங்க. இங்கிருந்து எத்தனை பேருக்கு இங்க அந்த உணவு போச்சு. அங்க ஒரு குருகுல பாடசாலை. இந்த குழந்தைங்க 35 பாட்டு கிட்ட திருவருட்பா பாடிச்சு. எனக்கு பாட்டு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. பெருமானார் பாட்டு குழந்தைங்களே பாச்சு, நம்ம என்ன சொல்லணும்? 35 பாட்டை சும்மா அப்படியே கண்ணை மூடிட்டு மனப்பாடமா சொல்லு. எவ்வளவு நல்ல கருத்துக்களை அவர்கள். இதுதான் உண்மையான தொண்டு. ஐநா சபையே இங்கதான் நடந்துட்டு இருக்கு. அமைதி சபைன்னு அதுக்கு சொல்றாங்க. உண்மையாக அருள் ஜோதி அண்ணா ஆலயம் ஒரு குட்டி ஐநா சபை. அமைதிக்காக தானே ஐநா சபை இருக்கு. இவங்க தானே அமைதியை கொண்டு வராங்க. இதுதானே ஐநா சபை. எங்கெல்லாம் சன்மார்க்க கூட்டம் நடைபெறுகிறதோ அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி ஐநா சபை கூட்டம் தான். அமைதி தானே விளைவிக்கிறோம், அன்பல்ல விதைக்கிறோம். உயிர்கட்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அதான உண்மை. பெருமானார் பாடுகிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இந்த வரிகள்ல என்ன இலக்கிய நயம் இருக்கு?
என்ன பெருசா பெருமானார் போட்டார்? ஒண்ணு இல்ல, சாதாரண வார்த்தை. இந்த வார்த்தைகள் தெரியாத ஆளே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த வார்த்தை தெரியும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஏன் அப்படி பெருமானார் போட்டார் இந்த வரிகளை? ஏன் செஞ்சார் இந்த வரிய? என்ன நடந்தது பெருமானார் இந்த வரியை போடுறதுக்கு காரணம் என்ன? எந்த மகானிடத்திலும் இவ்வளவு உயர்ந்த வரியை பார்க்க முடியாது. அப்ப அவங்க குறைஞ்சவங்க இல்ல, இவருடைய சூழ்நிலை அப்படி முழுசா இறைவன் எடுத்துக்கிட்டார் கையில. ஐயா ரொம்ப முத்தி போச்சியா, ஜீவகாருண்யமே இல்லையா. ஏன்னா ஆங்கிலேயர் ஆட்சி நடக்குது, பெருமானார் வாழ்ந்த பீரியட். மன்னன் சரியில்லைன்னு சொன்னா இயற்கை தாய் காட்டிடுவா, மழையே வராது. பஞ்சம்னா பஞ்சம், அப்படி ஒரு பஞ்சம் தமிழ்நாட்டுல, அப்படி ஒரு பஞ்சம், வரலாறு காணாத பஞ்சத்துக்கு அதாவது மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று ஆணை கட்டி போரடித்த தமிழ்நாடுன்னுவாங்க. மாடு கட்டி போரடி, அதாவது அந்த அப்படியே நெல்ல கொட்டணும் இல்லையா, அது அப்பெல்லாம் மாடு கட்டி போரடிப்பாங்களா. தமிழ்நாட்டுல அது முடியாதான், யானை கட்டி மாரடிக்கணுமா. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல பஞ்சம்னா பஞ்சம், அரிசி சாப்பாடே கிடையாது. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பெருமானார் தன் கண்களால் அதை காண்கிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஏன் வாடினாரு? ஏன் வாடினாரு? போறாரு நகர வீதியில, அவருடைய கண் எதிரில நிறைய பேர் பசி துன்பத்துல ஒட்டிய வயிறோட அப்படியே படுத்துட்டு இருக்கணும், பார்த்திருக்கணும் பெருமானார். அவருடைய உள்ளம் அப்படியே உருகுது, உருகி அப்படியே பாக்குறாரு. ஐயோ என்ன பண்றது, இத்தனை பேர் பசி துன்பத்துல கஷ்டப்படுறாங்களே, யாருக்கும் சாப்பாடு சாப்பிட இல்லையே, எல்லாரும் ஒட்டிய வயிறோட இருக்காங்களே, எத்தனை நாள் தாங்கும்? அந்த பசி கொடுமைய பெருமானார் சொன்ன மாதிரி யாருமே சொல்லல. அவ்வை பிராட்டி சொன்னா, அவ்வை பிராட்டி பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொன்னா, மானம் போயிடும். ஃபர்ஸ்ட் மானம் 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 மானம்ன்ற பாருங்க, பசி வந்தா போயிடும். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தாளாண்மை, தானம், தவம், முயற்சி, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல், காதல் கூட போயிடுமா. பசியா இருக்கிறவங்க கிட்ட ஒரு அழகான பொண்ணு வந்து எங்க பார்க்க முடியும்? கண்ணெல்லாம் இருண்டு போயிடுமே. காதெல்லாம் அடைக்கிற நேரத்துல அழகான வந்து ஐஸ்வர்யா நின்னா கூட அப்படின்னா பார்ப்போம், அப்படிதான் பார்க்கணும். பசிக்கு மேல சாப்பாட கொடு, எதுவுமே இருக்காது. மானம், குலம், கல்வி எதுவுமே இருக்காது. தானம், தவம், முயற்சி, அறிவுடைமை, தாளாண்மை எதுவும் இருக்காதையா. பசி வந்தா பத்தும் பறந்து போகும். இந்த பசி துன்பத்தை இதோட அவை பிராட்டி நிறுத்திட்டா. ஆனா பெருமானார் எழுதியிருப்பாருங்க, இந்த பசி கொடுமையை எழுதியிருப்பாருங்க பெருமானார். சகலமும் அடங்கிடுங்க, சர்வ நாடியும் அடங்கிடும். இந்த உடம்புக்குள்ள ஏற்படுகிற மாற்றங்கள் நம்ம ஒண்ணும் இல்ல, ஒரு வேளை லேட்டா சாப்பிட்டு பாருங்க, கையெல்லாம் உதறும், கட 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 கடன்னு உதறும், அப்படியே மயக்கம் வரும், தள்ளாட்டமா இருக்கும். இன்னும் ரெண்டாவது வேலை சாடா மூணாவது வேலைக்கு போய் பாருங்க, ஒன்னும் புரியாது நமக்கு. பசி 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 என்னமோ வளரும் வாய். இன்னும் இரவு படுக்காம மறுநாள் காலையில எழுந்து பாருங்க. அதனாலதான் விரதம்னு ஒண்ணு வச்சாங்க. எல்லாருமே அதை அனுபவிச்சு பார்க்கணும். விரதம்னு ஒரு முறையே வந்து, பசி துன்பத்தை அனுபவித்து பார், அப்பொழுதுதான் ஏழைகள் படும்பாடு உனக்கு தெரியும் என்பது இந்து சமுதாயத்திலும் இப்பொழுது ரம்ஜான் நோன்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவங்க விரதம் முடிச்சவனா அடுத்தவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த நோன்பு எல்லா சமயத்திலும் அது இருக்கியா, கிறிஸ்தவ சமயத்துல கூட இருக்கு. ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பு விரதம் இருப்பாங்க, இஸ்லாமியர்களும் அதுல இருப்பாங்க, இந்துக்களுக்கும் அது இருக்கு. அது எதற்காக என்றால், இந்த நோன்பு இருக்கும் பொழுதுதான் உனக்கு பசி கொடுமை தெரிந்தால் தான் அடுத்தவர் படும் பாடு தெரியும். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா தெரியாது, அவ்வளவு ஒரு கொடுமை, சர்வநாடி மடங்கு. பெருமானார் ஐயோ இவ்வளவு துன்பத்தை கொடுக்கின்ற பசியை அடக்குகின்ற பயிர்கள் வாடிக்கொண்டிருக்கிறது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். ஒரு வரி அப்பா, பசியினால் அப்படியே இழைச்சிட்டாங்க, வீடுதோறும் போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. குலம் போயிடுச்சு, மானம் போயிடுச்சு, கல்வி போயிடுச்சு, அறிவு போயிடுச்சு, எதுவும் இல்லை. இப்ப அவனுக்கு இப்ப சாப்பாடு வேணும், முதல்ல சாப்பாடு வேணும். போய் என்ன பண்றான், வீடு தேரும் போய் அப்படியே பிச்சை எடுக்கிறான். மா பசிக்குதுமா சாப்பாடு போடுங்கம்மான்னு பிச்சை எடுக்கிறான்.
பெருமானார் சொல்கிறார், வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். யாருக்கும் பசி ஆற முடியல. ஏன்? யாரும் சாப்பாடே போடல. யாரும் அப்ப சாப்பாடே போடல. பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உளம் துடித்தேன். இந்த நீடிய பிணி, பசிப்பிணி இருக்கு பாருங்க, நீடிய பிணிங்க. இன்னைக்கு போகும், நாளைக்கு போகும், நாளைக்கு போகும்லாம் சொல்ல முடியாது மருந்து போட்டா. இந்த பிணி இப்ப காலையில அதற்கு மருந்து உணவு தான். 2 இட்லி சாம்பார் இல்ல 4 இட்லி சாம்பார், வயிற்றுக்கு ஏத்த மாதிரி 10 இட்லி சாம்பார் சட்னி, நல்லா ஃபுல்லா போய் அம்மா நல்லா உங்களுக்கு வயிறார வைக்கிறாங்க. அதோட கிளம்பி எங்கேயோ போறோம். காலைல தான் நல்லா சாப்பிட்டுட்டுமே, மதியம் கம்முன்னு இருக்குமா வயிறு? போன இடம் தெரியாது, எங்க போச்சுன்னே தெரியாது. இந்த ஒண்ணு மட்டும் தான் இப்படி நமக்கு. எவ்வளவு பெரிய கல்யாண வீட்டுக்கு போனா கூட என்னதான் இலை ஃபுல்லா வச்சாலும் நம்ம சாப்பிட முடியல, அப்பதான் வருத்தமா இருக்கும். அதோட அது காலையில இருந்தா ஒண்ணுமே தெரியாது, திரும்ப காலங்கத்தால பசிக்கும். சரி, காலையில நல்லா சாப்பிட்டுமே மதியம் வராதான்னு கேட்டா மதியமும் வந்து 1 மணிக்கெல்லாம் வந்து டான்னு மணி அடிக்குது. சரி, 1 மணிக்கு சாப்பிட்டுமே 8 மணி வரைக்கும் தாங்குமான்னு கேட்டா சில பேருக்கு 4 மணிக்கே வந்து மணி அடிக்குது. சரி, 4 மணிக்கு தான் சாப்பிட்டுமே 9 மணி வரைக்கும் தாங்குமான்னு கேட்டா 7 மணிக்கே வந்து அடிக்குது. வருதா இல்லையா அந்த பசி பிணி? நல்லா சாப்பிடறவங்களுக்கே வருது. ஐயா, சாப்பிடாதவங்களுக்கு எப்படியா இருக்கும்? நம்மள மாதிரி தானங்க அவங்களும். நீடிய பிணியா இது. பெருமானா தன்னால் இயன்ற அளவுக்கு கொடுத்திருக்கலாம். நைட்டு உணவு அவருடைய ஒருவேளை உணவை கொடுத்திருக்கலாம். அவரே ஏழை, படுக்க பாயும் இல்லை, உடுக்க உணவும் இல்லை, கஞ்சியும் இல்லை, குடிக்க கூழும் இல்லை, பழம் பாய் கூட எனக்கு கிடையாதுன்னு சொன்னவர் பெருமானார். அவ்வளவு ஒரு வறுமையில வாழ்ந்தவர். அவருடைய ஒருவேளை உணவை வேணா கொடுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவாரு? நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உளம் துடித்தேன். நேரா பாக்குறேன் நானு, வேற எங்கேயும் சொல்லி கேட்கலையா, என் கண்ணெதிரில் பாக்குறையான்றாரு. பசியில துடிச்சு வாடிக்கொண்டு இருப்பவர்களை, அந்த ஏழைகளை, நோயுற்றோர்களை, வறுமை உடையவர்களை, அன்றாட தேவையான உணவு கூட கிடைக்காம கஷ்டப்படுறவங்களை, ஒருவேளை உணவு சாப்பிட முடியாமல் மனிதனாக இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த உலகில் வாழ்வதற்கு உரிமை உண்டு. அந்த உரிமையை அவர்களுக்கு பெறுவதற்கு முதல் தேவை பசிக்கு உணவு, தாகத்திற்கு நீர், அப்புறம் தான் உடை, அப்புறம் தான் உறைவிடம். ஃபர்ஸ்ட் உணவு. அது கூட ஒரு மனுஷனுக்கு இல்லையா? என்னையா இது அப்படின்னு பெருமானார் நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உளம் துடித்தேன். இருக்கிற மாணவ சமுதாயம் இதை பார்க்கணும். அம்மா அப்பாவை போய் நச்சரிக்குது, இது கூட வாங்கி தர முடியாதா? பைக்கு தானே கேட்டேன், இது கூட வாங்கி தர முடியாதா? செல்லு தானே கேட்டேன், எதுக்கு என்ன பெத்த? எங்கேயாவது போய் பிறந்திருப்பேன். அவங்க கஷ்டம் நமக்கு கவலையே கிடையாது. எத்தனை பேர் ஸ்கூல்ல எப்படி படிக்க வச்சாலும் சரி, டியூஷன்ல சேர்த்தியா, நீ இந்த புக்கு வாங்கி கொடுத்தியா, இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தியா, இந்த பேக் பாரு, என் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பேக் எடுத்துன்னு வரான், இது எனக்கு வாங்கி கொடுத்தியா, பெண் அவன் பாரு எப்படி எடுத்துன்னு வரான், எனக்கு பென் டிரைவ் வாங்கி கொடுத்தியா, என்னென்னமோ கேட்டு தொல்லை. ஐயா, தேவையே நிறைவு செய்ய முடியாமல் எத்தனை பேர் நம் சமுதாயத்துல கழிப்பிட வசதி இல்லாமல், குடிக்க நீர் இல்லாமல், 3 வேளை உணவு இல்லாமல், ஒரு வேளை உணவு இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனையோ கோடி பேர். சத்துணவு கிடைக்காம, சரியான மருத்துவ வசதி இல்லாமல் எத்தனை பேர் நம் சமுதாயத்தில் அம்மா அப்பா இல்லாம, உறவுகளே இல்லாம எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இதை மாணவ சமுதாயம், இளைஞர் சமுதாயம் இதை பார்க்கணும். பெருமானார் பார்க்கிறார், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உளம் துடித்தேன். ஐயோ, அன்பாச்சு. அதாவது எல்லா மகான்களையும் சொல்லுவாங்கம்மா, எல்லாரும் கருணை நிறைந்தவர்கள். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மகானும் யாருன்னு கேட்டீங்கன்னா, மகான்கள் என்றாலே அன்பும் கருணையும் நிறைந்தவர்கள் தான் மகான்கள், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா பெருமானார் யாரு தெரியுங்களா? சொல்லியே ஆகும். அன்பும் கருணையும் நிறைந்தவர் அல்ல பெருமானார், அன்பும் கருணையுமே பெருமானாராக வந்தது. இதுதான் பெருமானார். அன்பும் கருணையுமே பெருமானாராக அவதாரம் எடுத்து வந்தது. என்ன அந்த அந்த பணிவு! கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் பாருங்க. மெய்யுற காட்ட வெறுவி வெண் துகிலால் ஐயோகோ மெய்யெல்லாம் மறைத்தேன். வையம் மேல் பிறர் தம் கோலமும் நடையும் வண்ணமும் அண்ணலே
பையன் நான் ஊன்றி பார்த்ததே இல்லை. மத்தவங்களுடைய கோலம், நடை, வண்ணம், அவங்க பேசுற பேச்சு, அப்பா நான் ஊன்றி பார்த்ததே இல்லையா? பார்த்தா பெருமானார் பார்ப்பனேல் பயம் மிக படைப்பேன். எனக்கு பயம் வந்துரும் உள்ளுக்குள்ள. யாருக்கு? பெருமானாரையே பயமுறுத்தின சமுதாயம் ஐயா தமிழ் சமுதாயம். எதுக்குமே பயப்படாத பெருமானார் சொல்றாரு, நான் ரொம்ப பயந்துருவேன் அவங்கள பார்த்தான்றார். அவ்வளவு ஒரு பணிவு, அவ்வளவு ஒரு அடக்கம், அவ்வளவு ஒரு கருணை. எத்தனை வேலை அவர் சாப்பிடாம படுத்திருக்காரு தெரியுமா? உணவுல கை வைக்கும் போதெல்லாம் எத்தனை பேர் உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க. நான் ஏன் சாப்பிடணும்னு சாப்பிட மாட்டான். எத்தனை பேருக்கு இந்த வேலை உணவு கிடைச்சது? எத்தனை பேர் நீங்க பசியோட படுத்திருப்பாங்க. இப்ப நான் மட்டும் சாப்பிடலாமா அப்படின்னு சாப்பிட மாட்டான். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உளம் துடித்தேன். அப்புறம் மூணாவது வரி போடுவாருங்க. பாவமா இருக்குங்க. அது புரிஞ்சுதுன்னா கண்ணுல கண்ணீர் கதறி அழுதுருவோங்க. பெருமானார் சொல்றாரு, ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இளைத்தவர் தமை கண்டு இளைத்தேன்னு சொல்றாரு. இந்த ரெண்டு கேட்டகரி ஓகே. பசி வந்துருச்சு, வீடு தோறும் போய் பிச்சை எடுத்தான், கிடைக்கல. ரெண்டாவது பசியோட கஷ்டப்படுறவன், பிணியால கஷ்டப்படுறவன், இவனை பாக்குறாரு, நேரா பார்க்க. மூணாவதா ஒரு கேட்டகரி இருக்கு, ஈடில்லாத மானம். ஈடில்லாத மானம்னாரு. பசி வந்தா மானம் போயிடும், நான் போய் பிச்சை எடுக்க மாட்டேன். ஆனா உணவு இருக்கா? இல்ல. கையில பணம் இருக்கா? இல்ல. குடுக்க உறவுக்காரங்க இருக்காங்களா? இல்ல. ஆனா என்ன மட்டும் இருக்கு? பசி மட்டும் இருக்கு. கேட்டு சாப்பிடு, கேட்க மாட்டேன். செத்தாலும் சாவேனே தவிர, இந்த உயிர் என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை, பசியால் நான் வாடி செத்தாலும் சாவையா. தண்ணி குடிச்சாது வாழ்வேன், தண்ணி இல்லைன்னா பரவாயில்லை. அப்படி என்று ஈடில்லாத மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சம் இளைத்தவருடைய மனசெல்லாம் புழுங்கி, நானும் மனுஷன் தான், நானும் இறைவனுடைய குழந்தை தானே, எனக்கும் இந்த உலகத்துல வாழ உரிமை இருக்குல்ல, எனக்கு மட்டும் என் சாப்பாடு கிடைக்கல. ஒரு பாட்டுல கண்ணதாசன், அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினிலே ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகு என்று பெயரை வைத்தால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். அந்த சாமி சிரிக்கும். அதுதான் பெருமை. நெஞ்சு இளைத்து அவங்க சிரிக்கிறாங்க மனசெல்லாம். ஒருத்தன் பார்த்தா பீஸான்றான், பர்கர்ன்றான். ஒருவேளை உணவிற்கே போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு காப்பியினுடைய விலை 300 ரூபாய். இமுத்தூண்டு காப்பி, பால் ஒரு 10 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும், காப்பி தூள் உள்ளது. அது என்னது 300 ரூபாய் காப்பினா ஸ்டைல். 50 ரூபாய் காப்பி, இப்ப நான் 10 ரூபாய் காப்பி எல்லாம் குடிச்சா அது மரியாதையா இல்லை. இப்போ ஒருவேளை உணவுக்காக 1000 ரூபாவா, 2000 ரூபாவா, 3000 ரூபாவா. கல்யாண வீட்டுல பாருங்க, மிஞ்சு போனா உண்பது நாழி, உடுப்பது 4 முழம், அவ்வளவுதான். எவ்வளவு சாப்பிட்டாலும், எத்தனை வகையான வச்சாலும் உன் வயிறு தாங்குகின்ற அளவுக்கு மேல சாப்பிட முடியாது. நீ எவ்வளவு வேணாலும் மூட்டை மூட்டையா சேமிச்சு வச்சுக்கோ, உன் வயிறு தாங்குற மேல சாப்பிட முடியுமா? நீ இந்த 10 பீரோ வச்சு கூட போட. நீயா நான் காமிச்சு ஒரு அம்மா என்கிட்ட 10 பீரோ புள்ள புடவை இருக்கு. போய் சேரும்போது இந்த புடவை எல்லாம் எங்க போகும்? அதுக்கு மேல ஏழைங்களுக்கு உண்மையான அக்கௌண்ட்னு சொல்லுவாரு பெருமானார். உண்மையான அக்கௌண்ட் எது தெரியுங்களா? நம்மளுடைய அக்கௌண்ட். நம்ம எல்லாம் SDFC, அப்புறம் HSBC, சிட்டி யூனியன் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வைக்கிறோம்ல, அது இங்க வரைக்கும் தான் வரும். பெரிய அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, இங்க இருந்து கிளம்பி போன பிறகு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அது ஏழைகளுடைய வயிறு என்கிற பேங்க். அங்க அக்கௌண்ட ஓபன் பண்ண மாட்டேங்கிறோம். அந்த அக்கௌண்ட் தான் மேல வரும். எத்தனை ஏழைகளுக்கு உணவு போட்டிருக்க, எத்தனை பேர் உணவு இல்லாம இருந்தப்ப கொடுத்திருக்க, எத்தனை பேருக்கு உடுக்க உடை இல்லாமல் இருந்த போது கொடுத்தாய், எத்தனை மாணவர்களை படிக்க வைத்தாய், எத்தனை அனாதை குழந்தைகளை உன் குழந்தையாக நினைத்திருக்கின்றாய், எத்தனை பேருக்கு ஜீவகாருண்யத்தை போதித்தாய் கூட சொல்லலாம், எத்தனை பேரை சைவர்களாக மாற்றி இருக்கிறாய். இதெல்லாம் தான் மேல அக்கௌண்ட். அங்க அக்கௌண்ட ஓபன் பண்ணவே மாட்டேங்கிறோம். உங்களுக்கு கர்ணன் கதை கூட தெரியும். அவருக்கு சொர்க்கம் கொடுத்தாங்க, ஆனாலும் பசிய கொடுத்துட்டான் கடவுள். பசி 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 பசி. ஐவருக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போனவர் தானம் தர்மம். ஆனா பசினா பசி சொர்க்கத்துல கேக்குறாரு, சொர்க்கத்துல பசிக்காத, ஏன் எனக்கு இவ்வளவு பசி? கிருஷ்ணன் கிட்ட ஓடுறாரு. கிருஷ்ணா உண்மையிலே சொர்க்கம் தானா? எனக்கு மட்டும் பசி 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 பசின்னு இருக்க,
யாருக்குமே பசியே இல்லையே, எனக்கு மட்டும் ஏன்? தானம் தர்மம் பண்ணவங்க எல்லாம் பாரு பசி இல்லாம இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் பசி? நீ எல்லா தர்மமும் பண்ண, ஆனா அன்ன தர்மம் மட்டும் நீ பண்ணல. தானத்திலேயே சிறந்தது எது தெரியுங்களா? அன்னதானம். உண்மையாக அன்னதானம் பேசிக் நீடு. அப்புறம் அன்னதானம் மத்ததெல்லாம் அவன் சம்பாரிச்சுப்பாயா, லேட்டா கூட கொடுக்கலாயா. உடை இல்லாம கிழிஞ்ச உடைய போட்டு உடையே இல்லாம கூட வாழலையா, உயிருக்கு ஒண்ணும் பிரச்சனை. கல்வி கூட அப்புறமா, ஏன்னா உணவு இன்னைக்கு கொடுக்கலாம், 10 நாள் கழிச்சு குத்தா போதும், இருக்க முடியுமா? அன்னதானமே சிறந்தது. அதனால நீ அன்ன தர்மம் செய்யலன்னாங்க. இன்னைக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், ஒரு வழி இருக்கு. உன்னுடைய வலது கட்டை விரலை, ஆள்காட்டி விரலை எடுத்து உன்னுடைய வாயில வச்சுக்கோ, அப்பொழுது உனக்கு பசிக்காதுன்னு. ஏன்? ஒரு முறை ஒரு வறியவன் உணவு எங்க போடுறாங்கன்னு கேட்டாங்க. நீ அதோ அங்கன்னு அன்னச்சத்திரத்தை காமிச்ச, அருள் ஜோதி அண்ணாலயமா இருக்கும் போல இருக்கு, அப்ப இருந்திருக்கலாம். அதனால நீ இப்படி காமிச்ச இல்லையா, அந்த கை உனக்கு உதவி செஞ்சது அவனுக்கு. அதனால அந்த கையை எடுத்து வாயில வச்சுக்கோ, அப்ப உனக்கு பசிக்காது. அவ்வளவு சிறந்ததையா அன்னதான். பெருமானார் ஈடு இல்லாத மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இளைத்தவர் தமை கண்டு இளைத்தேன். எவ்வளவு ஒரு கொடுமை, எவ்வளவு ஒரு கொடுமையை பெருமானார் கண்டிருக்கிறார். அப்பதான் அவருக்குள்ள தோணுச்சு, இத்தனை பேர் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, இறைவனுக்கு கொண்டு போய் பாலையும் தேனையும் பஞ்சாமிர்தத்தையும் ஊற்றுகின்றார்களே. கடைசியாக பெருமானார், ஏன்னா சில விஷயங்களை வெளியே அப்படியே சொல்ல முடியல, வேற மாதிரி போயிடுது. பெருமானார் ஏன் இவ்வளவு ஒரு ஆணித்தரமாக ஜீவகாருண்யமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றார்? இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். அவனுக்கு உடலும் இல்ல, குடலும் இல்ல. இது எல்லாமே நம்முடைய கற்பனை. அதனால கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கிறாரு. யாராக இருக்கிறார் என்றால் நாம் எல்லாருமாகவும் இருக்கின்றார். நம்ம எல்லாருமாகவும் கடவுள் நம்ம முன்னாடி இருக்காரு. எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த உயிரினுடைய துன்பத்தை துடைக்கும் போது, துன்பம் துடைக்கப்படுபவனும் கடவுள், துன்பத்தை துடைப்பவனும் கடவுள். அதான் பெருமானார் கடைசியில் அவர் அந்த நிலைக்கு வந்துட்டார். எல்லா உயிர்களுமாக இருக்கின்ற இறைவனை விட்டு விட்டு பெருமானாருக்கு என்ன தோணி இருக்கும்? பசியில ஒருத்தன் வாடி வதங்க அப்படியே கோயில் வாசல பொத்துன்னு விடுறான் ஒட்டிய வயிறோட. உள்ள எடுத்துட்டு போய் குடம் குடமா பாலாபிஷேகம் பண்ணும்போது கருணை கடவுளான பெருமானாருக்கு வருத்தம் வந்தது. அதனால என்ன சொன்னாருன்னா, இவ்வளவும் செய்றீங்க, பேரின்ப வீடு கிடைக்கணும்னுட்டு, முக்தி கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும், கடவுளை கும்பிட்டா இதெல்லாம் பண்ணா கிடைக்கும்னு சொல்றீங்களே ஐயா, இல்லையா? எதுவுமே பண்ணாம நீ அடையலாயா? ஜீவ காருண்யம் போதும் ஐயா. எல்லா உயிர்களுமாக இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லா உயிர்களுக்கால் அன்பு செலுத்தியா, அந்த அன்பின் மூலமாக நீ இறைவனை நிரந்தரமாக பெறலாம். கடவுளை நினைக்க வேண்டாம், அவன் உன்னை தேடி வருவான், அவன் உன்னை தேடி வருவான் என்று பெருமானார் ஜீவகாருண்யத்தின் மூலமாகத்தான் நாம் இறைவனை அடைய முடியும். அதிகமா சொல்வார், நீ பேஜ் பேஜா புத்தகத்தை படி, பண்டல் பண்டலா படி, டெய்லி என்ன புத்தகத்தை படிக்கிறியோ அது என்னமோ நம்மளுடைய நன்னூல், நம்மளுடைய வேத ஆகமங்கள், ஏதும் படித்து பெற முடியாத இறைவனை உன்னுடைய அன்பின் மூலமாக நீ பெற்றுவிட முடியும். ஒரு உயிர் எங்கேயோ கஷ்டப்படுது, அங்க ஹெல்ப் பண்ற பாரு, அங்க வந்து தெய்வம் நிற்கும், அங்கு நீ இறைவனை தரிசிக்கலாம். கோயில் போக வேண்டாம், போனாலும் அங்கு உன்னுடைய ஜீவகாருண்யத்தை நிரூபி. ஜீவகாருண்யத்தின் மூலமாகத்தான் இறைவனை தரிசிக்க முடியும் என்பதை சொல்லி ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறேன். செட்டிநாட்டு பக்கம்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க, எல்லா செட்டிநாட்டு பக்கமும். அதாவது ஒரு செட்டியார் என்ன பண்ணாராம், அவர் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டாரு, பொண்ணு கல்யாணம் ஆகணும்னுட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஒரு லாரி வாழைப்பழத்தை பழனி முருகனுக்கு பஞ்சாமிரதத்துக்கு அனுப்புறாரு. போயிடுச்சு, வண்டி போயிடுது. நைட்டு படுத்து தூங்குறாரு. முருகன் கனவுல வரான், பழனி முருகன், செட்டியாரே நீ என்கிட்ட என்ன சொன்ன, உன் வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா எனக்கு ஒரு லாரி வாழைப்பழம் கொடுத்து அனுப்புறேன்னு.
ஆனா எனக்கு 2 வாழைப்பழம் தான் வந்து சேர்ந்தது, 1 லாரி வாழைப்பழம் வரலன்னு முருகர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். பதவி பிடிச்சி எழுந்துக்கிறாரு. அது 1 லாரி வாழைப்பழம் அனுப்பிச்சோம். உடனே டிரைவருக்கு போன் அடிக்கிறார். பா நான் எங்க போயிட்டு இருக்க? கோயில் நிர்வாகத்தை பணம் சேர்த்துட்டாயா? அது திரும்பி வந்து இருக்கேன். 1 லாரி வாழைப்பழம் கொடுத்தியா? ஆமா கொடுத்தேன். டிரைவர் நம்ம நம்பிக்கையான டிரைவர் போய் சொல்ல மாட்டானே. சரின்னுட்டு கோயில் நிர்வாகத்துக்கு போன் அடிக்கிறாரு. ஐயா பணம் வந்து சேர்ந்த. ஐயா இப்பதாங்க டிரைவர் வந்து கொடுத்துட்டு போனாரு, நாளைக்கே பஞ்சாமிரது போடுறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா தானே இருக்கு. முருகாப்ப போய் சொல்ல மாட்டானே. இப்ப எங்க என்ன நடந்தது? டிரைவர் வந்தவன கேக்குறாரு. ஐயா என்ன நடந்தது? என்னையா நடந்தது? என்னப்பா போனேன் கொடுத்த இல்ல என்ன நடந்து நடுவுல இல்லையா போயிட்டே இருந்தேன், நடுவுல எனக்கு பசிச்சுதுன்னு சொல்லி நான் நடுவுல ஒரு இடத்துல இறங்கினேன். ஒரு டீ வாங்கி குடிக்கலான்னு இறங்கினா ஒரு வறியவன் பசியோடு அப்படியே படுத்துட்டு இருந்தாயா. அதனால நம்ம இடத்துல இருந்து அவனுக்கு பசிய தணிக்கணும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் தான் அந்த லாரியில இருந்து 2 பழத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்தேன். முருகன் என்ன சொல்றான்? எனக்கு வந்து சேரும் பழம் அல்ல. எது பழம்? ஏழை வறியவனுடைய வயிற்றுக்குள்ள போது பாரு, அதுதான் எனக்கு வருது. இது உணரணும். இதைத்தான் பெருமானார் நேரடியாக ஜீவகாருண்யமே இறைவனாகி அந்த பேரின்ப வீட்டை திறப்பதற்கான திறவுகோல் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.